எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சு இங்கே 9th அட்மிஷனுக்காக வரும்பொழுது இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டு. இங்கே சீட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்போது அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக என்னை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் படித்தேன், நான் எக்ஸாமும் எழுதினேன் நான். பட் நமக்கு கொஞ்சம் மேக்ஸ் கொஞ்சம் சரியாக வராது. வா, என்ன மாதிரியே நிறைய பேர் இருக்கீங்க போலே. ஸோ அதனால் அது நான் ஒரு மாதிரி எழுதிட்டு வந்துட்டேன். நான் ஒரு நாள் அப்பா யூனிஃபார்மோடு வந்தாங்க, கோவமாக வந்தாங்க. என்னுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு, உன்னை என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஒழுங்காக தானே படிக்க சொன்னேன், நீ ஏன் படிக்கலைன்னாங்க. நான் அப்படியே அமைதியாக நின்னேன். என் அப்பா கோவம் வந்தால் ரொம்ப டெரராக இருப்பாங்க. நான் லைஃப்பில் நான் யார்கிட்டையுமே போய் ரெக்வெஸ்ட் பண்ணதில்லை. உனக்காக போய் நான் பிரின்சிபல்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணேன். இன்றைக்கி நான் 1 மணி நேரம் நின்று கெஞ்சி கேட்டு உனக்காக இந்த சீட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அந்த பிரின்சிபல் வந்து பிரதர் செல்வநாதன் நினைக்கிறேன். அப்போ எனக்கு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் எதுக்காகவும் யார்கிட்டையும் எந்த ரெக்கமெண்டேஷனுக்கும் போனதில்லை, கேட்டதில்லை. தயவு செஞ்சு ஒழுங்காக படி அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் 10th டீசெண்டாக ஸ்கோர் பண்ணி 80% ப்ளஸ் மார்க்ஸ் வாங்கிடுவேன். ரொம்ப ஒஸ்ட்டும் இல்லை, ரொம்ப சூப்பராக படிக்கிறாலும் கிடையாது. பட் அன்னைக்கு அப்பாவை வந்து இங்கே சீட்டுக்காக நிற்க வச்சிட்டேனேன்னு ஒரு கஷ்டம் இருந்தது. அது இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்பா, உங்கள் பையன் இன்றைக்கி சீஃப் கெஸ்ட் அதே கேம்பியன் ஸ்கூலில்.